ஹே காய்ஸ், சிக்கன் தொக்கு தான் எனக்கு செய்ய போகிறோம். கொஞ்சம் தாராளமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிடணும். தக்காளியும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி வதங்குறதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி தக்காளி இருந்த இடமே தெரியக்கூடாது, நல்லா குழஞ்சி வந்துடணும். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சமாக பெப்பர், அதை விட கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நான் 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கணும். இப்போது தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம இதில் எந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே சிக்கனை வேக வைக்க 5 மினிட்ஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி குக் பண்ணிங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி அப்புறமா கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.